ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது க்ரைலானில் தர்மா கலரில் கேமோஃப்ளாஜ் க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். மேக்கப் ஆர்டிஸ்டில் ரொம்ப யூஸ் பண்ண ஒரே இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்னா தர்மா பேலட் தான். இது ஒரு க்ரீம் பேஸ் ஹை கவரேஜ் பேலட். இந்த பேலட்டை பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், ஆக்னி மார்க், ஈவன் டேட்டு கூட கவர் பண்ண நல்லா யூஸ் பண்ணலாம். தர்மா பேலட்டில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். லைட், மீடியம், டீப், ஆரஞ்ச் கரெக்டர், கான்டோர் ஷேட்ஸ் கூட நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணால் ஈஸியாக ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வரும். ஆயில் ஸ்கின்னுக்கும் இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். க்ரீமி ஸ்ட்ரக்சர்னால சேம் நார்மல் ஸ்கின் டோனுக்கும் இது நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ஷேடும் எந்தெந்த ஸ்கின் டோனுக்கு வந்து செட் ஆகுங்கிறத கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேட் நம்பர் D742. இந்த ஷேட் வந்து நம்ம டீப்பாக கரெக்டராக யூஸ் பண்ணலாம், கான்டோராகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டோனில் வெரி டீப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம். கான்டோர் ஆன் டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த ஷேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடு D4. இந்த D4 ஷேடை நம்ம ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு க்ரைலான்லேயே மேக்கப் பிளெண்டுன்னு கிடைக்கும். அதோட இந்த ஷேடை மிக்ஸ் பண்ணி 2 ட்ராப்ஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனாகவும் உங்கள் ஸ்கின் பேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேட் நம்பர்ஸ் D4, D5, D65. இந்த ஷேட்ஸ் எல்லாமே மீடியம் டு டஸ்கி டு டார்க் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேட் நம்பர் D30. இது வந்து கலர் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது டார்க் சர்க்கிள்லாம் கவர் பண்ணோம். இந்த ஷேடை வந்து நம்ம மீடியம் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷேட் DFD. இந்த ஷேடை பிக்மெண்டேஷன் நல்லா கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் வார்ம் அண்ட் மீடியம் டோனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷேட் நம்பர் D65. இந்த D65 ஷேடை நம்ம ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம். மீடியம் டு டார்க் ஸ்கின்னுக்கு இந்த ஷேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து லைட் மீடியம் ஸ்கின்னாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா D13 ஆரஞ்ச் கரெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே கன்சல்ட் பண்ணுறதுக்கு D2 ஆர் D1 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டஸ்கி ஸ்கின்க்கு டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா D64 அந்த ஷேடில் ஆரஞ்ச் ஷேட் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கலர் கரெக்டராக யூஸ் பண்ணிட்டு D5 ஆர் D13 வந்து கன்சலாக பண்ணலாம். பிக்மெண்டேஷனுக்கு DFD ஆர் D30 ஷேட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ஷன் சரி பண்ணலாம். ரெட்னஸ் அண்ட் ஆக்னி கவர் பண்ணணும்னா D4 ஆஃப் Bன்னு ஒரு ஷேட் இருக்குது, அந்த ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைலைட்ஸ், அண்ட்ரை அண்ட் டீ ஜோனுக்கு எந்த மாதிரி ஷேட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபேர் டோனாக இருந்தால் D1 யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் மீடியம் டோனாக இருந்தால் D2 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்டூருக்கு D742 அண்ட் D13 வந்து டீப்பர் கான்டூர்ஸ். கிளாஸ் 1 வீடியோவில் உங்கள் அண்டர்டோன் எப்படி செக் பண்ணுறது, கிளாஸ் 2 வீடியோவில் உங்கள் அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஜுவல், லிப்ஸ்டிக், ப்ளஷ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.